ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ சாரிக்கு மெரூன் கலர் பார்டர் கொடுத்தாங்க. ஃபுல்லா பீகாக் இருந்துச்சு. அண்ட் அகைன் வந்து ட்ரெடிஷனல் வந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லா வந்து பீகாக். யூஸ்வலாக வெட்டிங்கில் நாங்கள் இது பண்ணுற மாதிரி லெஹங்காஸ்லாம் நாங்கள் பண்ணல. அது ஒரு நார்மல் ஒரு சில்க் சாரீ டைப். அதில் நார்மல் ஒரு ஹாஃப் சாரீ. அது ஆல்ரெடி நம்ம என்கேஜ்மெண்ட்டில் பேசியிருந்தோம் இல்லையா, என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. ஸோ எங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களும் பிஸியாக இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து வெட்டிங்க்கு அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனால் இல்லவே இல்லை. அக்கா நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்க, எது பண்ணாலும் எனக்கு ஓகே, ஐ ட்ரஸ்ட் யூ. அது வந்து ஒரு ஜாலியாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட என்கேஜ்மெண்ட்டு கூட ட்ரையல் வந்தாங்க போதும் இதுக்கு வரவே இல்லை. ஆனால் ஹல்தி யூனிக்காக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மெகந்திக்கு அக்கா எனக்கு ஒரு குர்த்தா போதுன்ற லெவலில் தான் இருந்தாங்க. ஐயோ எப்படி குர்த்தா போட்டு உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் பண்ணதான் அது ஒரு க்ரீன் வித் வைஷுக்காக நாங்களாம் ஏதாவது நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ பண்ணோம். என்ன சொல்கிறதே தெரில. இப்போ பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணி என்னென்னமோ யூடியூப்பில் காட்டுறாங்க. ஒரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, ஒரு பக்கம் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருது. ஆனால் அதுக்கு பதிலடியுமே கொடுத்துருக்காங்க நம்ம வைஷு அவர்கள். ஏன் இந்த தேவையில்லாத அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது நிஜமாவே எங்களுக்கும் தெரியல. அவங்க ரொம்ப காமாக, ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப நீட்டாக அவங்க வெட்டிங் போயிட்டுருக்கு. நார்மல் நெக்ஸ்ட் டோர் வெட்டிங் போயிட்டுருக்கு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ கான்ட்ரவர்சின்னு நிஜமாவே தெரியல. ஆக்சுவலாக வெற்றி ரொம்ப பிஸியாக இருக்கார். அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வெட்டிங் அன்னைக்கு தான் அவர் லீவு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் இருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹல்தியாக இருக்கட்டும், மெகந்தி எல்லாத்துலேயுமே வந்து அவர் இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் நிஜமாவே ஸ்கெடியூல் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு 15 டேஸ் தான், அதாவது மந்தோட நெக்ஸ்ட்டு 15 டேஸ் தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அவரால் வர முடியல. ஸோ இதுவே ஒரு கான்ட்ரவர்சியாக ஏதாவது வேணும்ல, ஏதாவது சொல்லணும்ல. அண்டு அவங்க ரொம்ப மீடியா பார்ட்னர்ஸ் வச்சுக்கல. ஸோ அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால நம்மளே கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். பட் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அதுல எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஜென்ரலாகவே பிளவுஸ் ஸ்டிச்சிங்கில் வந்து வெட்டிங்க்கு வந்து இதெல்லாம் இருக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. பட் அவங்க சொல்லலைன்னதும் நீங்கள் வந்து இப்போ உங்களோட கிரியேஷன், உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து அங்கே நீங்கள் பயங்கரமாக யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பிளவுஸில் வந்து என்னென்ன மாதிரி ஸ்டிச்சிங்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க? இப்போ வெட்டிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 3D பண்ணியிருக்கோம். வெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ப்ளவுஸ் வந்து சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ சாரிக்கு மெரூன் கலர் பார்டர் கொடுத்தாங்க. ஃபுல்லாக பீகாக் இருந்துச்சு. அண்ட் அகெயின் வந்து ட்ரெடிஷனல் வந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து பீகாக். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பீகாக் இருக்கும். அது ஃபுல்லாகவே 3D. அண்ட் ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி ஒரே ஒரு பீகாக் கொடுத்து அதுவும் ஃபுல்லாமே 3D பண்ணியிருந்தோம். இது வந்து செகண்ட், அதாவது அந்த தாலி கட்டுற சாரீக்கு அது பண்ணிட்டோம். அண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு சாரிக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி நல்லா ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு அது ஃபுல்லாகவே ஜர்தோசி, அதில் ஒரு 2 கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். அது ஒரு டைப் கொடுத்துட்டோம். அண்ட் ரிசப்ஷனோட ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சு பண்ணியிருந்தோம். அது நீங்கள் ப்ளவுஸை நீங்கள் மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் நோ. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாமே பண்ணியிருந்தோம். பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாகவே இருக்காது. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நாங்களே தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்த்தோம், ரெஃபரன்ஸ் வச்சு நாங்கள் பண்ணல. அதுக்காக நான் வந்து ரொம்ப அப்படியே வேற லெவலில் பண்ணிட்டேன்னு நான் சொல்ல. பட் எனிவே வந்து அந்த சாரியில் என்ன இருக்கும் அதை வச்சு தான் ஒர்க் பண்ணோம். இப்போ இந்த சாரியில் பீகாக் இருந்தால் பீகாக் வச்சு ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் அதை ஃபுல்லாகவே நாங்கள் க்ரியேட் பண்ணோம். எல்லாமே எங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். 3D பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இப்போ 3D கொஞ்சம் ட்ரெண்ட்லேயும் இருக்குது. அண்ட் நீங்கள் அது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கிரியேட்டராக அதை நம்ம எப்படிலாம் க்ரியேட்டிவாக நம்ம அதில் ஸ்கெட்ச் பண்ணலாம், இல்லைனா வந்து இதை பிச் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னே சொல்லலாம் ப்ளவுஸில். ஆமாம். ஆனால் அந்த பீகாக்கோட ஃபெதர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ரியலாக நீங்கள் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த பிக்சர் வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். அது அந்த மாதிரி ஃபெதர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக 3Dயில் வச்சு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் அதுலேயுமே வெறும் ஜர்தோசி தான். இப்போ 3Dக்கு பொதுவாக வந்து நிறையா ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அதை வந்து எம்போஸ் பண்ணி காமிக்க முடியும். இதில் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து வெறும் ஜர்தோசி வச்சு, ஏன்னா கலர்ஸ் வந்து நிறைய இல்லை எங்களுக்கு. என்னென்னா எல்லோ வித் மெரூன் அண்ட் கோல்டு மட்டும் தான் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அகெயின் அதுக்கு எல்லோக்கெலாம் வேறு கலர்ஸ் கொடுத்தா ட்ரெடிஷ்னல் மாறிடுங்கிறதுக்காக ஒன்லி மெரூன், எல்லோ, கோல்டு வச்சு மட்டுமே பண்ணியிருப்போம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் அஸ் அ காஸ்டியூம் டிசைனராக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வைஷோட வெட்டிங் ஃபுல்லாக? ஹவு செலிப்ரேட்டட் யூ ஆர்? அண்ட் மெஹந்தி அவங்க கிட்ட பேசும்போதுமே சொன்னாங்க எல்லாருமே இருக்கணும், ரிசப்ஷன், ஹல்தி, மேரேஜ் எல்லாருக்கும் எல்லாருமே இருந்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க கம்பல் பண்ணி சொன்னாங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக சொல்லலாம். அது ஆக்சுவலாக இந்த வெட்டிங் வந்து எனக்கு பெரிய டாஸ்க்கு. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா,
என்னோட சிஸ்டர் வெட்டிங் மாதிரி அது. ஆக்சுவலாக ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு ஒரு வெட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம், நம்மளே தான் வாங்குவோம், அந்த மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்மளோட சிஸ்டர் யாராவது அப்ராட்ல இருக்காங்க, அவங்களால வரவே முடியாது, நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம்ல, சேம் அதே தான் நடந்துச்சு. லாஸ்ட் வரைக்குமே வந்து வைஷுக்கு நான் என்ன காஸ்டியூம் கொடுப்பேனே தெரியாது. எதுவுமே அவங்க வரவே இல்லைன்னா, அவங்க அந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ் ஃபுல்லாக ஸ்கெடியூலில் இருந்தாங்க. ஸோ அவங்க பிஸி. எல்லாமே நீங்கள் அதில் ஏதாவது பேட் கமெண்ட் கொடுக்குறதாலும் எனக்கு தான், குட் கமெண்ட் கொடுக்குறதாலும் எனக்கு தான். ஏன்னா கம்ப்ளீட்டாக அவங்க எந்த சாய்ஸ்க்குமே வரதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை. ஆக்சுவலி ஃபுல்லாகவே பிஸியாக இருந்தாங்க. நாங்கள் போய் டெலிவர் பண்ணும்போது தான், ஓ இதான் என் காஸ்டியூமா, ஓ இதான் என் வெட்டிங் க்ளோஸா, அப்படி தான் அவங்களுக்கு பார்க்குற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஸோ ஃபுல் பிஸி. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனிவே அவுட்புட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அண்ட் வைஷு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் நான் கொடுத்ததில் எல்லாத்துலேயுமே. ஸோ அது என்னோட வீட்டு வெட்டிங் மாதிரி தான் ஃபைனலாக அது ஆயிடுச்சு. அண்ட் வந்து இப்போ காஸ்டியூம்ஸ் நம்ம பார்க்குறோம்ல, அப்போ ஒரு பிரைடுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க. அதாவது இப்போலாம் வந்து நிறைய இன்னும் ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க சரியிலேயே. இல்லை அவங்களோட ஃபோட்டோ போடுறதா இருக்கட்டும், இல்லைனா அவங்களோட மேரேஜ் டேட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மெஹந்தியில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம காஸ்டியூம்ஸ்லேயும் ஹேண்ட் கிராஃப்ட் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ்லாம் அவங்க கொடுத்தாங்க? எனக்கு இப்படி தான் இருக்கணும், ரெட்னா ரெட் தான், இல்லைனா பிங்க்னா பிங்க் தான், அந்த மாதிரி மேரேஜ்க்கு எந்த மாதிரியான உங்களுக்கு ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தாங்க? அது ஆல்ரெடி நம்ம என்கேஜ்மெண்ட்டில் பேசியிருந்தோம் இல்லையா, என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. ஸோ எங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களும் பிஸியாக இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து வெட்டிங்க்கு அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனால் இல்லவே இல்லை. அகெயின் இதே தான், நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே வந்து இல்லை, நோ ரெஃபரன்ஸ், கலர் சாய்ஸும் கிடையாது. நான் தான் அவங்கள ஃபாலோ பண்ணுவேன். பேப்ஸ் பரவாயில்ல அக்கா, நீங்கள் என்னனாலும் பண்ணுங்க, எது பண்ணாலும் எனக்கு ஓகே, ஐ ட்ரஸ்ட் யூ. அது வந்து ஒரு ஜாலியாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட என்கேஜ்மெண்ட்டு கூட ட்ரையல் வந்தாங்க போதும் இதுக்கு வரவே இல்லை. நாங்கள் இந்த லாஸ்ட் வெட்டிங் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நைட் 1 o'clock டெலிவர் பண்ணோம். அவ்வளோ லாஸ்ட் மினிட்ல பண்ணோம். ஏன் அப்படின்னா அவங்கள பிடிக்கவே முடியல. ஒரு 1 week பிஃபோர் நான் என்ன பண்ணேன், இதுக்கு மேலே இவங்களை பிடிக்கவே முடியாது, நம்மளே பண்ணிடுவோம். ஏன்னா டேட் நெருங்குது. அவங்களுக்கு டென்ஷனாக இருக்கும் இல்லையா, எனக்கு டென்ஷனாக இருக்குது. ஏன்னா நம்மளை கமிட் பண்ணிட்டோம், கொடுத்துடணும், நம்மளை நம்பிட்டு இருப்பாங்க. அப்படின்னால ஃபைனலாக வந்து லாஸ்ட் 1 o'clock போய் தான் இங்கே டெலிவரே பண்ணோம் அந்த ப்ரௌசஸ். ஸோ எங்களுக்கு ரெஃபரன்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து என்கேஜ்மெண்ட்டில் சொன்ன மாதிரி தான். நான் நினச்சேன் நிறையா ரெஃபரன்ஸ் இருக்கும், நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாமே நினச்சோம். பட் எதுவுமே நடக்கல. அண்ட் ட்ரையல் 0 ட்ரையல், ட்ரையலே கிடையாது, ரெடி தான், அப்படிதான் போச்சு. இது வைஷுடைய கேட்டாலும் சொல்லுவாங்க. அவங்களோட பிரைட்ஸ் மேடுக்கும் பண்ணோம், அவங்களுக்கும் யாருமே ட்ரையல் வரல. எல்லாம் பர்பிளிஷ் மாதிரி ஒரு 3 பேர் போட்டிருப்பாங்க. அதுவும் அப்படிதான், எதுவுமே ட்ரையல் கிடையாது, அப்படியே ஆன் ஸ்பாட் தான். அவங்களுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பர்பிள் அந்த ஷேடே நல்லா இருந்தது, ஒயிட் கலர் மாதிரி ஷேடு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து இப்போ நம்ம பிரைட்ஸ்மேட்க்கும் சேர்த்து பண்ணணும்னும் போது அவங்க அந்த ரெஃபரன்ஸும் தரலையா? அக்கா அதான் சொன்னேன் இல்லையா, அக்கா நீ எது வேணாலும் பண்ணு, எப்படினாலும் பண்ணு, அதுதான் வந்துச்சு. சீரியஸ்லி எனக்கு அது ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. பிடிக்குமா பிடிக்காதா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு நார்மல் கேர்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க என்னோட ஸ்டுடியோக்கே வந்துட்டு நோட்ஸ்லாம் கொடுத்து பேப்பரோடலாம் வந்தவங்களாம் இருக்காங்க. எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கலாம் சொல்லி இன்ச் பை இன்ச் ஃபாலோ பண்ணி பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கும்போது நிறைய கமெண்ட்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ வந்து நம்ம இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவோம், எப்படி இருக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் அமிச்சா கூட இதுதான் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னா கூட ஓகே நைஸ் கியூட் இவ்வளோதான் ரிப்ளை வரும். அதுக்கு மேலே வந்து எனக்கு எதுவுமே வரல. அப்படிங்கும்போது நான் ஒரு லாஸ்ட் ஒரு 1 week வரைக்கும் வெயிட் பண்ணேன். சரி பரவாயில்ல, அவங்க வந்து அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், அதுக்குள்ள நம்ம தான் பண்ணிடலாம், வந்துருவாங்க பார்த்துருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் 1 week அப்புறம் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. சரி இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னெல்லாம் தோணுதோ, எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாமே பண்ணோம். பட் 27th எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நைட்டாவது வந்துருவாங்க, வந்து ஜஸ்ட் ஒரு போட்டு பார்த்துட்டாவது போயிடுவாங்கன்னு நினைச்சேன். அதுவும் வரல. அவ்வளோ பிஸி, அவங்களுக்கு டைம் இல்லை. அண்டு என்னன்னா இந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. கீப் ஆன் லாஸ்ட் மினிட் வரைக்குமே எப்படி இருக்குமோ என்ன நிறைய சொல்லியுமே மாற்றி நடந்துரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு டிசைன் கொடுப்பீங்க, அதில் ஏன்னா அது எல்லாமே அப்படியே மாறும். இப்போ ஃப்ளோவில் பண்ணுறது டக்குன்னு ஒரு ஷேப் மாறும், எல்லாம் மாறும். அதுக்கே நிறைய ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். நார்மல் பீப்புளுக்கே அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களை வர ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா 26th வரைக்கும் எனக்கு மெசேஜ் வருது, அக்கா எனக்கு சொல்லுங்க எங்கே வெட்டிங் நடக்குது, எப்போ வெட்டிங் நடக்குது, ஃபேன்ஸ் இருந்து. ஓகே எங்கே நடக்குது சொல்லுங்க. எங்களோட டிஎம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது ரிலேட்டட் தான். எங்களுக்கு ஃபோட்டோஸ் கொடுங்க, கண்டென்ட் கொடுங்க, எப்போ வெட்டிங்கு, என்னைக்கு வெட்டிங்கு எல்லாம் கேட்குறாங்க. பட் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹல்தி எல்லாமே வந்து பிஃபோர் டே தான் ஒரு மெசேஜ் வருது, பேப்ஸ் நாளைக்கு ஹல்தி,
நாளைக்கு சங்கீத் அப்படி சொல்லி வருது. பட் ஆனால் நான் அலர்ட்டாக இருந்தேன். எப்படியும் அந்த 4 டேஸில் கண்டிப்பாக அது நடக்கும். அவங்க லாஸ்ட் மினிட்ல நம்ம நிற்பாங்க, நம்ம ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு நான் ரெடி ஆகிட்டேன். பட் அது அப்படி தான் போச்சு. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்குமே அப்படி ப்ரெஷரில் இருந்து நானாக தான் அந்த லாஸ்ட் ஒரு வாரத்தில் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா ஹல்தி யூனிக்கா இருந்ததுன்னு நினைக்கிறேன்ல. அந்த இப்போ வந்து ஹல்திக்கு காஸ்டியூம் பண்றது ஒரு டாஸ்க் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லோ தான் போட போறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லோல எந்த மாதிரி டிஃப்ரெண்டா போடலாம் அப்படின்றது தான் மேட்டர். பட் அவங்க ஸ்பெசிஃபிக்கா அதுவும் அதுவுமே நீங்க தான் பண்ணீங்களா? பட் எப்படி அதை நீங்க ட்ரை பண்ணீங்க உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? எல்லா கடவுள் மேலே பாரத போட மாட்டது தான் ஆக்சுவலி. என்ன அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருந்துச்சு. ஃப்ராக்கு இது மாதிரிலாம் அவங்க ரொம்பவும் அதான் ட்ரெடிஷ்னலாக வேணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஜாஸ்தியாக அப்படிலாம் வேணாம்னு சொல்லும்போது எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் கொடுக்க முடியல. நீங்கள் சங்கீத் பார்த்தாலும் லெஹங்கா தான் இருக்கும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு துப்பட்டா மாதிரி கொடுத்துருப்போம். அண்டு ஹல்தி பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஸ்கர்ட் டாப் தான் இருக்கும். அதில் என்ன மாற்றி கொடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா மெகந்திக்கு அக்கா எனக்கு ஒரு குர்த்தா போதுன்ற லெவலில் தான் இருந்தாங்க. ஐயோ எப்படி குர்த்தா போட்டு உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் பண்ணதான் ஒரு க்ரீன் வித் ஒரு 2 பீஸ், அது ஒரு டாப் வித் பேண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணோம். வென் கம்மிங் டு ஹல்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒன்று ஒயிட்டு இல்லைன்னா எல்லோ, அதை விட்டால் வேறு சாய்ஸே இல்லை. பட் அவங்க ஒயிட்டுக்கு நாங்கள் என்கேஜ்மெண்ட் போய் டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து எல்லோங்கிறத ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஒயிட் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எல்லோன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். சரி எல்லோவில் என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம், எல்லா ரெஃபரன்ஸும் பார்த்தா எல்லாமே போட்ட மாதிரி தான் இருக்குது. சரி ஒரு லெஹங்கா டைப். எனிவே இவங்க ரிசப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்பிக்கல் எல்லாரும் போடுற அந்த நார்த் இந்தியன் லெஹங்காஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணல. ஸோ அப்படிங்கும்போது இதில் ஒரு மாதிரி கொடுக்கலாம், ஒரு நெட்டடாக கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் ஆரி ஒர்க்லாம் கொடுத்து மேலே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு குட்டி க்ராப் டாப் மாதிரி கொடுத்துருந்தேன். பட் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டட் நல்லா வந்துச்சு. அந்த ரெய்னி இதில் வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டும் நல்லா இருந்தது. அதுதான் நிறைய எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது யூனிக்காக இருந்தது. மேரேஜ் நம்ம எல்லாருக்குமே லைக் இப்படி ஒரு கிராண்டாக தான் இருக்கும்னு தெரிஞ்சிடும். பட் அது சட்டிலாக இருந்ததுனால அது நிறைய அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கரெக்டாக மழை வேற பெஞ்சதுனால அது மேலேருந்தே ஹல்தி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க அந்த ஷூட் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி அவங்க நிஜமாவே நனைஞ்சிட்டே வந்துட்டு அந்த மாதிரி பண்ணதெல்லாம் எனக்குமே ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. அந்த தண்ணி ஊற்றி அதை நடிச்சு விடுறத விட நேச்சுரலாகவே நனைஞ்சு வந்தாங்க. அண்ட் இப்போ ஹேர் ஸ்டைல் நம்ம வைக்கிறோம்ல, ஸோ இப்போ ஹேர் ட்ரெஸ்ஸருக்கும் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்ல. ஏன்னா இப்போ நம்ம காஸ்டியூம் போட போகிறோம், சப்போஸ் இந்த ப்ளவுஸில் வந்து நிறைய ஆரி ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, அப்போ ஃப்ரீ ஹேர் விட்டால் அது தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நாங்களாக பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ மணிக்கிட்ட நான் அனுப்பிச்சிருப்பேன், இந்த மாதிரி இதுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சிட்டேன். அதாவது வைஷு கிடையாது, மணி நான் சத்யா எல்லாம் பேசிக்கிறோம். மணி இந்த நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டா, அக்கா ஓகே நீங்கள் எதுனாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஃபைனலாக வரும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப டஃப்பு. ஏன்னா அதான் எதுவுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகக்கூடாது. அவங்க ரொம்ப அதான் சொன்னால ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கேட்குறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே ட்ரெடிஷ்னல் கொடுக்கும்போது ரொம்ப பன் போட்டு ரொம்ப இது பண்ணுற மாதிரிலாம் எனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. அப்படிங்கும்போது எல்லாமே ஓப்பன் நெக் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களும் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், ஆனால் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணதை நான் பண்ணலை. ஃபைனலாக வந்து ஏன்னா வேரியேஷன் காமிக்கிறதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அந்த ஃப்ளோவில் போகிற மாதிரி நான் பண்ணிட்டேன். அண்ட் மேரேஜ்க்குமே எனக்கு தெரிஞ்ச நீங்கள் வந்து பண்ண ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம பார்க்குறப்போ இல்லை காஸ்டியூமர் எப்படி அந்த ஹேர் மேட்ச் பண்ணாங்க அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் மணிக்கு தான் அந்த கிரெடிட்ஸ். ஓகே எப்படின்னா ஜியாவாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும், ஆக்சுவலி யூஸ்வலாக எல்லாருமே வந்து என்ன ஹேரு என்ன மேக்கப் கொடுக்க போகிறோம் என்ன லுக்கு கொடுக்க போகிறோம் எல்லாம் பேசி தான் வராங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டை. இங்கே அதுவும் கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துட்டேன் காஸ்டியூமை. லாஸ்ட்டு நைட்டு தான் எல்லாருக்கும் காஸ்டியூம் நான் அனுப்புகிறேன், இதுதான் காஸ்டியூம். அப்போ கூட வந்து இந்த டம்மியில் போடும்போது பெருசாக புரியாது அவங்களுக்கு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற எல்லா ஜுவல்ஸும் எவ்வளோலாம் எடுக்க முடியுமோ எல்லாம் எடுத்துட்டாங்க. போய் வைப்போம், எதுக்கு செட் ஆகுதோ அதை போடுவோம், அந்த மாதிரி போயிட்டாங்க. அண்ட் மணி அண்ட் ஜியாவும் ஆன் ஸ்பாட்டில் என்னனாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த காஸ்டியூம் தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே எல்லாமே ஆன் ஸ்பாட்டு. ஆனால் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா அதை நம்பி கொடுக்குறாங்க, அந்த ஒரு சோலுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்போ நம்ம அந்த மாதிரியும் ஆப்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம். சரி அதுதான் நானும் சொல்லுவேன். இப்போ எங்களெல்லாம் பார்த்துட்டு கேட்பாங்க, இவங்க இந்த நார்மல் ப்ளவுஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. வீடியோ ஆல் கைண்ட் ஆஃப் கஸ்டமைசேஷன். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் கூட எங்ககிட்ட தாராளமாக வரல. நீங்களே இதை கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி பிரைடல் பண்ணுறவங்க பிரைடல் மட்டும் தான் பண்ணுவாங்க, அப்படி இருக்கு. சில பேர் இருக்காங்க. பட் வி ஆர் நாட் லைக் தட். கர்தாரா வந்து எல்லாத்துக்கும் ஆப்ட் தான். எதுனாலும் என்கிட்ட எடுத்து வரலாம், எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுவோம், எல்லாமே எவ்ரிதிங்.
கிட்ஸ்ல இருந்து ஒன்லி ஃபார் உமன் அண்ட் கிட்ஸ். ஜென்ஸ் வரும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா காம்போவா வரும்போது விடும். இப்போ அஸ்வத்துக்கும் கண்மணிக்கும் பண்ணோம், அது கண்மணிக்கு பண்றதுனால அஸ்வத்துக்கு பண்ணுவோம். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் மேலுக்கு வந்து நாங்க பண்றது கிடையாது. வெற்றிக்கு இப்ப நீங்க வெற்றிக்கு பண்ணல. வெற்றி சிம்பிள். ஆமா, அவர் ரொம்ப சிம்பிளா தான் இருந்தாரு பாக்குறப்பவே. அதான் தோணுச்சு, ஓகே இப்ப வைஷுனா வைஷுக்கு ஏத்த மாதிரி வெற்றியும் வந்து சிம்பிளா தான் இருந்தாரு. ஒரு டூ சிம்பிள். வெற்றி அது வைஷுக்காக நாங்களா ஏதாவது நல்லா பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ பண்ணோம். அவர் வந்து என்ன சொல்றதே தெரியல, கேஷுவலா போயிட்டாரு. பட் ஃபைனலி நல்லா இருந்துச்சு. ஆமா, அந்த அவுட் அவங்க 2 பேரும் ஒன்னா பார்க்கும்போது அது நல்லா இருந்தது. அண்ட் பென்னுக்கு எல்லாமே சட்டிலாக தான் போடுவாங்க, எட் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இப்போ ஜென்ரலாகவே இந்த வெட்டிங்ஸ்லாம் வரும்போது இந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் கூட நம்ம பேசும்போது சொன்னாங்க லீவே கிடைக்கல வெற்றிக்கு. அவங்களுக்கு ஹல்தி எல்லா தப்புமே வந்து ரொம்பவும் டேட் வந்து அவங்களுக்கு இன்னும் டிமாண்ட்லேயே இருந்துச்சு. ஸோ அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் சபரி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்க வந்து இவங்களுக்காக ரொம்ப நேரம் அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சுல்ல. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்கல்ல, அது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக சபரி எனக்கு காலே பண்ணாரு, என்ன நீங்க எனக்கு வந்து கல்யாணத்துக்கு பண்ணி தரல அப்படின்னா. ப்ரோ நீங்க கேட்கவே இல்லை ப்ரோ, இப்போ கேட்டிருந்தா கண்டிப்பா இதே மாதிரி ஒரு நாள் நைட்ல பண்ணி கொடுத்துருப்பேன் ப்ரோ அப்படின்னு. அப்புறம் இல்லை பர்சனலாகவே ரொம்ப சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வைஷுவே சொல்லாங்க இந்த மாதிரி நான் சர்ப்ரைஸ் நான் பார்க்கவே இல்லை சபரி, இப்போதான் நான் பார்க்குறேன். எல்லாமே அவர் பர்சனலாக கால் பண்ணியே சொன்னார், சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நெக்ஸ்ட் டே நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்னாரு. அண்ட் பாண்டிங் அவங்களுக்குள்ள சூப்பர். அது எப்படி சொல்றதே தெரியல. த்ரூ அவுட் த ஈவெண்ட்ல அவர் கூடயே இருந்து அந்த என்ன சொல்றது, அவங்க ரொம்ப பிரைவேட்டா ஒரு வெட்டிங் பண்ணாங்க இல்லையா, அந்த வெட்டிங்ல பாத்தீங்கன்னா இவர் தான் அந்த ஹைப் கொடுத்ததே. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, செலிபிரிட்டி வெட்டிங் ஒரு மாதிரி நல்லா இருக்கணும், ஜோஷா இருக்கணும், அதெல்லாம் இவர் தான் பண்ணாரு, நல்லா பண்ணினாரு. அண்ட் அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் அது வெற்றி வரும்போது தெரிஞ்சது, அவங்க இப்படி கூட்டிட்டு விடும் போது அண்ட் ஒரு மியூச்சுவலா அது அழகா இருந்தது பார்க்கும்போது. இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. ஆக்சுவலா இவருக்கு லீவு, ஆக்சுவலா சபரிக்கு வந்து இந்த பொன்னி சீரியலுங்கனால நெக்ஸ்ட் அந்த 15 days அவரும் லீவ்ல இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா ஆயிடுச்சு. இல்லைன்னா வெற்றி மாதிரி தான் நம்மள வெயிட் பண்ணிருக்கணும். அண்ட் இப்போலாம் செலிபிரிட்டி வந்து அவங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்னால அவங்களே ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க பட்ஜெட்லாம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிடுறாங்க. பட் நார்மல் பீப்புள் வந்து நல்லாவே கிராண்டா பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கிராண்டாலாம் பண்ணது உண்டா நீங்க? ஷூர். இப்போ என்ன அப்படின்னா செலிபிரிட்டிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவங்க ரெகுலராகவே அவங்களோட ஒரு சீரியல் என்கேஜ்மெண்ட் சீனாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்க வந்து நிறைய போட்டுறாங்க போல. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா பரவாயில்ல ஏதோ ஒன்று அது ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனாலே என்னமோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெருசாக தெரியல நினைக்கிறேன். பட் நார்மல் பீப்புளுக்கு அப்படி கிடையாது, அந்த டே பெரிய பிக் டே, மேக்கப் மேக்கப் போட்டு அப்போ தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து செலிபிரிட்டியை விட அதிகமாக பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஒன்று லாங்காக போட்டாங்க அப்படின்ட்டு. எமோஷ்னலாக அவங்க வந்து ஒரு விமனாக இருக்கட்டும் இல்லை மென்னாக இருக்கட்டும், ஒரு மேரேஜ் அப்போ ஒரு எமோஷ்னல் எங்கேருந்துலாம் வருதுன்னு தெரியாது, பட் ஒரு எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் வந்து அந்த நேரத்தில் வரும். அது வந்து எப்படி இருந்துச்சு, நீங்க நேர்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? சரி அதுதான் எல்லாருக்கும் இருக்கும், அவங்களும் பொண்ணு தானன்ற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அந்த நெகட்டிவ் கமெண்ட் அவங்க கமெண்ட்டுக்கு தான் ஃபீல் பண்ணாங்க. ஏன் இந்த மாதிரி போடுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டோரியே போட்டிருந்தாங்க. சரி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. சரி அங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் அவங்க மக்கள் இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதுலேருந்து தெரிஞ்சுப்பாங்க, நான் பேசுனது மற்றவங்க பேசுனது வச்சு எதுவுமே அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப ஜாலியாக ரொம்ப அதாவது ஆக்சுவலாக வெற்றியுமே ரொம்ப காமான ஒரு ஆளாக தான் இருக்காரு, ரொம்ப ஈஸி கோயிங்காக நல்லா தான் இருக்காங்க. அண்ட் இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் மினிட்ல இப்போ காஸ்டியூம்ஸ்லாம் நீங்க ரெடி பண்றீங்க இல்லையா, இப்போ அது வந்து எப்பயுமே அது ஒரு பழகின விஷயம் தானா அவங்களுக்கு? யூஸ்வலாகவே நான் வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து அபிட்ட கொடுத்தா லாஸ்ட் மினிட்ல பண்ணிக்கலான்பாங்க. ஆனால் நானும் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுவேன் நிறையா. ஏன்னா அப்படின்னா சரி ஓகே இன்னும் 2 days இருக்குல்ல இன்னும் ஏன்னா அதுக்கு மேலே என்ன பண்ணால் ஏதாவது அர்ஜென்ட் வரும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அது மாதிரி இது பொதுவாகவே இந்த ஃபீல்டில் வந்து டிசைனிங் ஃபீல்டில் கண்டிப்பாகவே அது இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது யாருமே. ரொம்ப ப்ரீ பிளான்டான இதை பண்ணவே முடியாது. இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஷூட்டிங் என்ன கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும்னு நினைப்பேன், முடிஞ்ச வரைக்கும் 90% பண்ணணும் தான் நினைப்பேன். ஏன்னா எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே, சரி அதையே நான் மிஸ் பண்ணணும்னு நினைப்பேன். நான் பண்ணல இன்னொருத்தர் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ மது கேட்குறாங்க நம்மளே மதுவை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் பண்ணுவேன். இதுவும் அந்த ஆனால் இது எனக்கே ஒரு சேலஞ்சு. நான் தான் லாஸ்ட் மினிட்டாக இருப்பேன்னா அவங்க எனக்கு மேலே லாஸ்ட் மினிட்டாக இருந்தாங்க. அது மாதிரி அது போச்சு ஃபுல்லாக. பட் இந்த பிளவுசஸ் லெஹெங்காலாம் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஒரு நைட்டு விடிய தூங்கவே முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 5 nights ஒர்க் பண்ணாங்க.
இந்த சொன்னல இந்த லாஸ்ட் 1 வீக் சொன்னேன் இல்லையா, ஸோ 5 nights ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணோம். ஏன்னா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறதுல யூஸ் இல்லை, ஃபைனலாக அவுட்புட் நல்லா வரலன்னா கஷ்டமாக இருக்கும். ஈவன் அங்கே ஹால்லே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூப்பிட்டு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. சரி, புதுசாக இருந்துச்சுங்கிறத விட எப்படின்னா ரொம்ப நார்மலாக இருந்துச்சு, பிடிச்சிச்சு, அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப காடியா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபைனலாக அந்த 1 வீக் உள்ள உழைப்பு வந்து வெரி பியூட்டிஃபுல். அண்ட் டிஎம்ஸும் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பேட் கமெண்ட்ஸ்லாம் இப்போ வரைக்கும் அங்கே ரிசீவ் பண்ணவே இல்லை. வைஷு வெட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் காஸ்டியூம்ஸ்க்கு இன்னும் வந்து இதுக்கு மேலே எப்படி பண்ணுறீங்க என்னன்னு சொல்லி என்கொயரிஸ் தான் ஜாஸ்தி வருதே தவிர குட். அந்த யூனிக்கான ஒரு வேலை இருந்தது. ஹல்தியா இருக்கட்டும், ரிசப்ஷன், சங்கீத், வெட்டிங் எல்லாமே வந்து ஒரு மாதிரி யூனிக்கா இருந்தது. அண்ட் அந்த 5 nights நீங்க ஒர்க் பண்ணது எனக்கு தெரிஞ்சு அவுட்புட்ல வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலி ஸ்டேஜில் வந்து வைஷு வந்து ஹக் பண்ணிட்டு அக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாங்க. அண்ட் எஸ்பெஷலி ரிசப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வெட்டிங்கில் நாங்கள் இது பண்ணுற மாதிரி லெஹங்காஸ்லாம் நாங்கள் பண்ணல. அது ஒரு நார்மல் ஒரு சில்க் சாரீ டைப், அதில் நார்மல் ஒரு ஹாஃப் சாரீ பார்த்துருப்பீங்க, ரொம்ப பழசு தான் அது. இப்போ எல்லாருமே அந்த காடியான லெஹங்காஸ் போட்டுட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த மாதிரியும் இல்லை. ஈவன் தான் அவங்களோட இதுவும் அப்படிதான் இருக்கு. அவங்களோட விருப்பமும் பாத்தீங்கன்னா எனக்கு சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களே இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த லெஹங்காலாம் அவங்களுக்கு சான்ஸே இல்லை, ஐடியாவே கிடையாது என்ன கொடுக்க போறேன்னு. பிளைண்டா வாங்கி அதை போட்டு மாஸ் அவங்களுக்கு தான் பெரிய சர்ப்ரைஸ். இந்த வெட்டிங்ல காஸ்டியூம்ல அவங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். நான் இப்ப கேட்கலாம்னு நினைச்சேன் வெற்றியோட சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது, அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு. பட் வைஷுக்கே எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அவங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். பட் வெற்றி பார்த்துருப்பார்ல, ஏன்னா இவங்க ரெஃபரன்ஸும் அமைச்சிருக்க முடியாது இதான் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, கேப்சர் பண்ணுவாங்கல்ல, லைக் ஒரு விமன் அழகா அப்படி ட்ரெஸ் போட்டு வருவாங்க, மேரேஜ் காஸ்டியூம், அதை உடனே நம்மளோட ஹீரோவா அது அந்த பையன் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அது. அவர் எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் அது மாதிரி நார்மல் பர்சன், ஓகே குட் நல்லா இருக்கு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா அப்படிதான் இருந்தால் நமக்கு வந்து ஹல்தியிலேருந்து நம்ம கமெண்ட்ஸ் அவங்க சைட்லேருந்து வந்திருக்கோம், என்ன அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி. சரி, சம்டைம்ஸ் அமைதியாக இருக்கதே வந்து நல்லா இருக்குங்கிற அர்த்தம் தானே. ஸோ அந்த மாதிரி எதுவுமே வரல. ஹீ இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஏன்னா அப்படின்னா அவரோட இதில் இருந்துச்சு, அவர் என்ன யோசிப்பாரோ அந்த லெவல்லே இருந்துச்சு. ஸோ அவரும் எதுவுமே நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதை மாற்றுங்க வைங்கன்னு வைஷுக்கோ இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை வேறு யாருக்கோ அவர் கொடுக்கவே இல்லை. ஸோ நானாக நினச்சிக்கிறேன் வெற்றி இஸ் ஆல்சோ டூ ஹாப்பி. நைஸ். ஸோ அது எல்லாமே அவுட்புட் ஆக்சுவலி வெளியில் வந்தது ரொம்ப அழகாக இருந்தது. காஸ்டியூம்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து டிஎம்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. பாய். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.